ஒண்ணும் இல்லல்ல. இல்ல பாட்டி, நான் நல்லாதான் இருக்கேன். கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு. அதான் அப்படியே ரூம்லயே இருந்துட்டேன். டாக்டர் கிட்ட எதுவும் போலாமா? இல்ல அத்தை, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும். சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. வாமா. வா. அஞ்சலி அக்கா, உனக்கு தலைவலி தானா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? இல்ல வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அஞ்சலி, நீ ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி தோணுது. அதுவா கூட இருக்கலாம். ஆனா உன்னை பார்க்க அப்படி தெரியுது. அதனாலதான் கேக்குறேன். நான் நல்லாதான்க்கா இருக்கேன். எதுவும் இல்லன்னா சந்தோஷம்தான். ஒருவேளை நீ எதுவும் சொல்ல முடியாத விஷயம் பர்சனலா இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட தாராளமா ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்கக்கா. சரி, நீ ரெஸ்ட் எடு. ஏங்க என்னையா? என்ன? ஏன் இப்படி தள்ளி படுத்திருக்கீங்க? கொஞ்சம் பக்கத்துல வாங்க. நீதான் பக்கத்துல வந்தாலே அரையறிய. ஆமா, நைட்டு 10 மணிக்கே பொண்டாட்டிங்க காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு லேட்டா வந்தா அப்புறம் அடிக்காம கொஞ்சுவாங்களா? நீங்க டைமுக்கு வரலன்னு நான் கோச்சுக்கிட்டேன். அப்படியா? ஏய், இத சொல்லிருக்க வேண்டியதானே. இனிமே எவனாவது ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு பாட்டு கேட்டு வந்தானுங்கன்னா அவ்வளவுதான். நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் கூட வீட்லயே இருப்பேன். ஓகேவா பல்லவி? போங்க. என்ன ஆசையா பேசிட்டு போங்கன்னு சொல்ற? போங்கன்னு சொன்னா வாங்கன்னு அர்த்தம். இது கூட புரியலையா உங்களுக்கு? ம். ஓ, செல்ல குட்டியில ஏய், நான் பாத்தேன். என்ன எதுக்கு இப்ப கத்துற? ஏய், எழுந்திரி. எழுந்திரிக்கிறல்ல. ஐயோ, அம்மா, நாங்க 2 பேரும் பள்ளத்துல விழுந்தோம். எழுந்திரி. காப்பாத்துங்க. பல்லவி, பல்லவி, நாங்க பள்ளத்துல விழுந்தோம். அம்மா, எழுந்திரி. அம்மா, ஏய், ஏய்.